ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய 46வது ஸ்லோகம். யதி மாம பிரதீகாரமசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். இப்ப அர்ஜுனன் தன்னுடைய முடிவை பேசுகிறார். இதோட தன்னோட முடிவை சொல்லிடுறார். என்ன அப்படின்னு கேட்டா, ஆயுதம் ஏந்திய துரியோதனனின் மக்கள் எதிர்த்தரப்பினர் என்னை ஆயுதமின்றி, இப்ப காண்டீவத்தெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே வச்சாச்சு. ஆயுதமின்றி இருக்கக்கூடிய என்னை, அர்ஜுனனை, எந்த எதிர்ப்பும் இன்றி, அர்ஜுனன் என்ன அவர் அடிச்சா கூட நான் திரும்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கறத முன்னாடியே சொன்னார். அக்னதோபி மதுசூதனா அப்படின்னு சொல்லி என்ன அவர் வதம் பண்ணாலும் நான் திரும்பி அவர்களை அடிக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்க. இந்த யுத்தத்தில் அப்படிப்பட்ட என்னை, எதிர்ப்பின்றி இருக்கக்கூடிய என்னை இந்த யுத்தத்தில் கொன்றாலும் அது எனக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டார். எதிமாம் அப்பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணய. அப்பிரதீகாரம் எதிர்க்காத என்னை, ஆயுதம் ஏந்தாத என்னை, ஆயுதம் ஏந்தி தார்த்தராஷ்டிரர்கள் துரியோதனாதிகள் இந்த ரணே போர்க்களத்தில் என்னை கொல்லுவாளாகில் அதுதான் எனக்கு க்ஷேமத்தரம், மிக க்ஷேமமாகும் அப்படிங்கறத சொல்றார். இந்த இடத்துல நாம ஆழமான அம்சத்தை பார்க்கணும். அர்ஜுனனுடைய மனம் இப்பொழுது முழுமையாக மோகத்துல முழுகிடுத்து. டெல்யூஷன் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அவன் தன் தர்மத்தை காணவில்லை. இதில் பகை, பாவம், பரிவு, இது எல்லாம் ஒரு பக்கம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பகை, ஒரு பக்கம் ஐயோ பாவம் அப்படிங்கக்கூடிய பரிவு எல்லாம் இன்னொரு பக்கம் இதனால ஏற்படக்கூடிய பாபம், இப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று கலந்து யோசிக்கக்கூடிய குழப்பத்துல அவர் இருக்கார். நான் போராடி வென்றால் பாவம், போராடாமல் இருந்தால் பரிசுத்தம் அப்படிங்கிற அவருடைய மனசு பொய்யான தீர்மானத்துக்கு வந்துருத்து. இந்த இடத்துல நாம ஆழமா கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் அஹிம்சை போல பேசினா கூட அவர் உண்மையா அஹிம்சைய பேசல அப்படிங்கிறது தான் தாத்பரியம். ஏன்னா அவருடைய தர்மத்தை அவர் கைவிட்டார். ஸ்ரீ